காய்ஸ் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வந்து காரைக்குடி வந்திருக்கோம். காரைக்குடி அப்படின்னாலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. செட்டிநாடு சமையல்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். சாப்பாடு அப்படின்னா செட்டிநாடு சமையல் அப்படிங்கிறதுக்கு வேற எதுவுமே அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க மாளிகைகளும் அரண்மனைகளும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாளிகைகளும் அரண்மனைகளும் நல்லாவே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆத்தாங்குடி அந்த இடத்துலையும் அதே மாதிரி கானாடுங்காத்தா அந்த ஒரு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைகள் மாளிகைகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய படங்களில் இங்கே இருக்க நிறைய பிளேசஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இங்கே இருக்க இந்த மாளிகைகள் அரண்மனைகளில் எப்போ வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரி மிடில், அதே மாதிரி 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் இந்த இடைப்பட்ட இன்பிட்வீன் கேப்பில் தான் இங்கே இருக்க இந்த மாளிகை எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கட்டியிருந்தாங்க. சில அரண்மனைகளை நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதாவது என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வாங்குவாங்க. 30 rupees 50 rupees அந்த மாதிரியெல்லாம் வாங்குவாங்க. இந்த கானாடுங்காத்தான் பக்கம் போனீங்க அப்படின்னா பழைய அரண்மனைகள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆத்தாங்குடி அந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அரண்மனைகள் இருக்குது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய கட்டிடக்கலைகளை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு கட்டிடக்கலைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் காரைக்குடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.